அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டெட்டை பற்றின அறிவிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இயர்லி ஆனுவல் பிளானரில் வந்து எல்லாமே பிஜி பிடி எல்லாமே வந்து வந்திருக்கும். ஆனால் வந்து அதில் வந்து டெட்டை பற்றின அறிவிக்கையும் இல்லை, அதே மாதிரி எஸ்ஜிடியை பற்றின அறிவிக்கையும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு அவசர கதியில் வந்து விட்ட ஆனுவல் பிளானரை தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லி பல வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஆப்டர் கால்பர் இல்லை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட்டு நம்மக்கிட்ட வந்து யாராச்சும் சேரணுன்னு பிரியப்பட்டிங்கன்னா, டெட்டு எஸ்ஜிடி யாராச்சும் சேரணுன்னு பிரியப்பட்டிங்கன்னா கீழே வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சேர்ந்துக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே நல்லா படிங்க. ஓகே, ரைட். நாம் வந்து வீடியோவில் வந்து மெயினாக வந்து டெட்டு இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. டெட்டு வந்து விரைவில் வந்து நாங்கள் டெட்டு தான் வைக்க போகிறோம், விரைவில் வந்து டெட்டுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும். ஏன் டெட்டை வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, டெட்டுக்கான கேசஸ் எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் வந்து இருக்குது. அதாவது வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு வேணும். ஓகேங்களா? எல்லா நிலையில் உள்ள ப்ரொமோஷனுக்கு வந்து டெட்டு வேணுன்றது வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் வந்து இருக்குது. எல்லாமே வாதங்கள்லாம் முடிவு பெற்றுச்சு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்மர் ஹாலிடே இன்னும் முடியல, ஜூலையில் தான் முடியுது, ஜூலை மிடில் வந்து முடியுது. ஸோ அந்த முடிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளே வந்து அந்த டெட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும்போது பதவி உயர்வுக்கும் டெட்டு வந்து தேவைன்ற நிலை வந்து வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ சீனியர் டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, ப்ரொமோஷன் கொடுங்க, எங்களுக்கு ஒரு டெட்டு வச்சுட்டு ப்ரொமோஷன் கொடுங்கன்ற ஒரு கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கே தான் அரசாங்கம் வந்து முன்னே வந்து இழுத்து கொண்டு அடுத்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு தான் நாங்கள் வந்து வைக்க போகிறோன்றது வந்து ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக எந்நேரத்தில் வேணாலும் அறிவிப்பு வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து ஆனுவல் பிளானர்லேயே வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு பிஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிஜி வந்து வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1915 வேக்கண்ட்டு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான கால்பர் வந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து எக்ஸாம். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து டெட்டோ அதை பற்றி வந்து எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பிடி, அதான் வந்து பேச்சுலர் டீச்சர்ஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்து கால்பர். அதே மாதிரி 1205 வேக்கன்சிஸு டிசம்பரில் வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பரில் இந்த பிடி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி டெட்டு வச்சு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 1205 போஸ்ட்டுக்கு வந்து அவங்களும் வந்து மோத முடியும். ஓகேங்களா? அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காம்பீட் பண்ண முடியுன்ற காரணத்தால் நிச்சயமாக ஜூலை அந்த டெட்டுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்த உடனே ஒரு செகண்ட் வீக் எண்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கான அறிவிப்பை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? டெட்டுக்கான அறிவிப்பும் எதிர்பார்க்கலாம் அந்த ரிவைஸ் ஆனுவல் பிளானரில். அதே மாதிரி வந்து அதில் வந்து எஸ்ஜிடியை பற்றியும் அவங்க வந்து நிச்சயமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஜிடிக்கான அந்த அறிவிக்கையும் எஸ்ஜிடி எக்ஸாமும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிஜி யூஜி டிஆர்பி வந்து நடக்கும்போது எஸ்ஜிடியும், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்து எஸ்ஜிடியில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்டாக ஒரு லிஸ்ட்டெல்லாம் விடுவாங்கன்னுலாம் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். இப்போ கவன ஈர்ப்பு போராட்டம் கூட இப்போ 1ஆம் தேதி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜூலை 1ஆம் தேதி. ஸோ நிறைய போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து நினச்சிருந்தோம். ஆனால் இன்க்ரீஸ் வந்து எதுவுமே இதுவரையிலையும் இல்லை. இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சிவி போனவங்களுக்காவது வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். ஏன்னா காலி பணியிடங்கள் வந்து அவ்வளோ இருக்குது. இல்லை எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு கூட வந்து இருக்குது, காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து இப்போ 14 to 18 வந்து எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் வந்து சொல்லியாச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இனிமேலும் அந்த அதாவது வந்து இன்க்ரீஸ் இருக்குமான்றது வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன பிடி அசிஸ்டன்ட் இந்த டெட்டு கேஸ் முடிஞ்ச உடனே அதே மாதிரி வந்து 2% கேஸ், மெயினாக வந்து 2% கேஸ் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஏன் இதால் இது வந்து அதாவது வந்து தள்ளி போகுது அப்படின்னா, பிடியோட அந்த அப்பாயின்மெண்ட் ஏன் தள்ளி போகுதுன்னா, ஏன்னா காலி பணியிடத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டை போட்டு மீதி எவ்வளோ இருக்கோன்றதை விட எந்தெந்த மாவட்டத்தில் வந்து காலி பணியிடங்கள் இருக்கோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3192
போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிடி அசிஸ்டண்ட்டை வந்து நிச்சயமாக வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூலை இறுதிக்குள்ளேயே வந்து யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் கொடுக்க அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நிச்சயமாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெட்டை பொறுத்தவரையிலுமே வந்து இப்போ அறிவிக்கை வந்து அவங்க வந்து விடுறாங்க அப்படின்னா வந்து அடுத்தது எவ்வளோ நாளில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குன்னா கண்டிப்பாக வந்து 60 நாளுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஜூலை 3rd வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 2nd or 3rd வீக்கில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருதுன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளேயே வந்து நிச்சயமாக வந்து அது வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிட்டு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அவங்க வந்து 10 நாள்லேயும் விடலாம், 1 நாளில் கூட விடலாம், 2 நாளில் கூட விடலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2014 போட்ட பிஜிடிஆர்பி அதுக்கு உதாரணம். ஓகேங்களா? குயிக்காக எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரிசல்ட் விட்டாங்க, போஸ்டிங் போட்டாங்க. 3 மாத இடைவெளிக்குள்ளே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நடக்கும். ஓகேங்களா? அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் வந்து யாருக்கும் வந்து கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த டெட்டோட ரிசல்ட் விட்ட பின்னாடி தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா வந்து யூஜிடிஆர்பி மறுபடியும் வந்து நடக்குன்றதை வந்து எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? அது யூஜிடிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து செப்டம்பர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 1205 போஸ்டிங்க்கு வந்து இந்த டெட்டு வச்சு அதுக்கான ரிசல்ட் வந்த உடனே வந்து இதுக்கான அறிவிக்கை வந்து இருக்கும். உடனடியாக எஸ்ஜிடிக்கும் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கான அறிவிக்கை வந்து இருக்குன்றதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் வந்து யாருக்கும் வந்து தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ டெட்டு இது வேலை தேடுறவங்களுக்காக மட்டும் டெட்டு வந்து இல்லாமல் ப்ரமோஷனுக்கும் வந்து டெட்டு தேவைப்படுறதுனால அரசாங்கம் 100% முதல் தேர்வாக டெட் தேர்வை தான் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து எந்த டவுட்டுமே வந்து யாருக்கும் வந்து தேவையே கிடையாது. ஓகேங்களா? டெட்டு தேர்வை வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. ஸோ இதுவரையும் டெட்டு வந்து எழுதாதவங்க கூட வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து டெட் கம்பல்சரின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டெட்டு வந்து எழுதி உங்களை வந்து குவாலிஃபை ஆக்கிக்கிறது எல்லோருடைய கடமை மற்றும் பொறுப்பும் கூட. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து முடிச்சிட்டிங்கனாவே அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து எஸ்ஜிடியோ இல்லை பிடிஓ ஸோ இதில் வந்து எந்த தேர்வு வந்து முதல் வருதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனால் பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாத பட்சத்தில் வந்து அடுத்த தேர்விற்கு வந்து நீங்கள் வந்து தயாராகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு. ஏன்னா வந்து நம்ம முடிஞ்சதே நினச்சிட்டு கஷ்டம்தான். 10-15 வருஷம் கழித்து வந்து எக்ஸாம் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டன்றது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. கஷ்டம்தான். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த எக்ஸாமை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாம்லேயே நம்ம வந்து போன எக்ஸாம் மாதிரி வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து வர்ற காரணத்தால் வந்து நம்ம வந்து தயாராகிறது தான் வந்து சிறப்புன்றதை வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஏன்னா இந்த வருஷம் நிச்சயமாக போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்கன்றது வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்கு வந்து நிச்சயமாக தேவையில்லை. கண்டிப்பாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து யூஜிஓ, பிஜி, அதே மாதிரி எஸ்ஜிடி எல்லாமே வந்து மீண்டும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஜிடியை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து புரிஞ்சிருக்கிற தவறான கருத்து, 2768 போஸ்டிங் போட்டு மீதி வந்து 23,000 பேர் நாங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சார், இதில் வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் இந்த 2868 போட்டாங்கன்னா மீதி இருக்கிற எங்களுக்கு வந்து அடுத்த போஸ்டிங்கில் போடுவாங்க தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டித் தேர்வுன்னா அதாவது வந்து எஸ்ஜிடின்றது ஒரு போட்டித் தேர்வு. இப்போ வந்து 2768 பேரை வந்து எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்க எல்லாருமே அடுத்த தேர்வு கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து அடுத்த தேர்விற்கும் நீங்கள் வந்து தயாராகுங்க. நிச்சயமாக வந்து வெற்றின்றது நம்ம கையில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.